பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது, சும்மாவா வந்தது. ஆஷ் கொலைக்கு பின்னர் ஆங்கிலேயர்களின் பழிவாங்கும் நடவடிக்கை மிக கொடூரமானதாக இருந்தது என்று சொன்னீர்கள். அது எப்படி தாயே? மகனே, பாரத மாதா சங்கம் என்ற அந்த அமைப்பையே நிர்மூலமாக்கினார்கள் ஆங்கிலேயர்கள். வாஞ்சியின் செயல் பிரிட்டன் பாராளுமன்றத்தில் பரபரப்பாக பேசப்பட்டது. இனி ஆங்கிலேயர்களுக்கு இந்தியாவில் பாதுகாப்பில்லை என்ற அச்ச உணர்வு தோன்றியது. அதனால் முன்னிலும் வேகமாக சுதேசியம் பேசுவோர் போலீஸ் பலத்தால் அடக்கி ஒடுக்கப்பட்டார்கள். காசியில் தங்கியிருந்த நீலகண்ட பிரம்மச்சாரி கல்கத்தா சென்றான். அப்போது செய்தித்தாள்களில் ஆஷ் கொலை தொடர்ந்து தனது நண்பர்கள் கைது செய்யப்பட்டு வருவது குறித்த தகவல்களை படித்தான் நீலகண்டன். அவனே கல்கத்தா போலீஸ் கமிஷனர் சார்ல்ஸ் டகாட்டுக்கு சரணடையும் கடிதம் ஒன்றை எழுதினான். அதில் கொலை தொடர்பாக தனக்கு முக்கியமான தகவல்கள் தெரியும் என்றும் தான் வாக்குமூலம் தர விரும்புவதாகவும் குறிப்பிட்டான். ஆச்சரியப்பட்ட அதிகாரிகள் நீலகண்டனை உடனே கைது செய்து பலத்த பாதுகாப்புடன் திருநெல்வேலிக்கு அனுப்பி வைத்தார்கள். தூத்துக்குடி நாட்டுக்கோட்டை செட்டி தெருவில் வசித்த ஆறுமுகம் பிள்ளை சுற்றி வளைக்கப்பட்டான். முதலில் தனக்கு எந்த தகவலும் தெரியாது என்று மறுத்தவன் பிறகு போலீசாரின் நெருக்குதலுக்கு உட்பட்டு பாரத மாதா சங்கத்தினர் எடுத்த உறுதிமொழிகள் பற்றி சொன்னான். 1857 முதல் சுதந்திர போராட்டத்தைப் போல மீண்டும் நடத்த வேண்டும் என்று காளி தேவியின் முன் இரத்த பிரமாணம் செய்தது. உறுப்பினர்களுக்கு வேறு பெயர்களை வைத்தது. இன்னும் பல ரகசிய தகவல்களையும் போலீசாரிடம் கூறினான். தூத்துக்குடி வக்கீல் குமாஸ்தா சோமசுந்தரத்திடம் விசாரிக்க அவனும் பயந்து சங்கத்து ரகசியங்களை கூறினான். சுந்தரபாண்டியபுரம் ராமசாமியிடம் போலீசார் விசாரிக்க அவனும் நீலகண்ட பிரம்மச்சாரி, வாஞ்சி ஐயர் இவர்கள் நடத்திய ரகசிய பிரமாண மீட்டிங்கில் கலந்து கொண்டவர்களின் பெயர்களை வெளியிட்டான். ஆஷ் கொல்லப்படும் தகவல் தங்களுக்கு தெரியும் என்றும் புதுவையில் வாவேசு ஐயரை சந்தித்த பிறகு வாஞ்சி மட்டும் வெள்ளைக்கார துரைகளை சுடுவதற்காக மதராசுக்கும் சென்று வந்தான் என்றும் கூறினான். இவர்கள் கூறிய விவரங்களை வைத்து போலீசார் சம்பந்தப்பட்ட நபர்களை கைது செய்தார்கள். அவர்களின் வீடுகளை சோதனையிட்டார்கள். செங்கோட்டையில் சாவடி அருணாச்சலம் பிள்ளையின் வீட்டை சோதனையிட்ட போது கவி பாரதியின் 3 பாடல்கள் தனியாக அச்சடித்த நோட்டீஸ்கள் அகப்பட்டன. அந்த நோட்டீஸ்களில் கலெக்டர் விஞ்ச் வஉசிக்கு சொல்லும், நாட்டில் எங்கும் சுதந்திர வாஞ்சையை நாட்டினாய், கனல் மூட்டினாய் என்றும், பதிலுக்கு விஞ்சுக்கு சிதம்பரம் பிள்ளை சொல்லிய மறுமொழியான சொந்த நாட்டில் பார்க்கடிமை செய்தே துஞ்சிடோம் இனி அஞ்சிடோம் என்றும், மூன்றாவதாக சுயராஜ்யம் வேண்டும் என்ற பாரதவாசிக்கு ஆங்கிலேய உத்தியோகஸ்தர் ஒருவர் கூறும் பாடல், தொண்டு செய்யும் அடிமை உனக்கு சுதந்திர நினைவோடா என்றும் இருந்தன. இதை தவிர ஜென்மபூமி புத்தகங்கள் சுமார் 100க்கும் மேலாகவும், சுதேச உணர்ச்சியும் அந்நிய சரக்கு விலக்கும் புத்தகங்களும் அகப்பட்டன. கல்கத்தாவில் நேஷனல் மெடிக்கல் காலேஜில் சேர்ந்திருந்த சாவடி அருணாச்சலம் பிள்ளை கைது செய்யப்பட்டு திருநெல்வேலிக்கு கொண்டு வரப்பட்டான். இதுபோல 20 பேர்களை இந்த கொலை வழக்கு தொடர்பாக போலீசார் கைது செய்தார்கள்.
ஆஷ் கொலை வழக்கை விசாரிக்க இலங்கை தமிழரான தம்பு என்பவன் நியமிக்கப்பட்டான். ஐசிஎஸ் பட்டதாரியான ஆல்ஃபிரட் மெக்ஜார்ஜ் குமாரசுவாமி தம்பு தனது விசாரணை அறிக்கையை மதராஸ் ஹைகோர்ட்டிடம் சமர்ப்பித்தான். இதில் 3 பேர் அப்ரூவர் ஆனார்கள். 14 பேர் மீது குற்றங்கள் சுமத்தப்பட்டு எதிரிகளாக சேர்க்கப்பட்டார்கள். ஆஷ் கொலை செய்தி பத்திரிகைகளில் வெளிவந்ததுமே ஒட்டப்பிடாரம் மாடசாமி பிள்ளை தப்பி தலைமறைவாகிவிட்டான். செங்கோட்டை தர்மராஜ ஐயர் கொடிய விஷமருந்தி துர்மரணம் அடைந்தான். புனலூர் வக்கீல் வெங்கடேச ஐயர் அரிவாள் மூலம் வெட்டி கொண்டு துர்மரணம் அடைந்தான். மணியாச்சியில் ஆஷ் சுட்டுக் கொல்லப்பட்ட போது வாஞ்சியுடன் இருந்த கிருஷ்ணாபுரம் சங்கர கிருஷ்ணன் கைதானான். ஆஷ் கொலையை தொடர்ந்து புதுவையிலும் நெருக்கடிகள் அதிகரித்தன. அதன் பிறகு இப்படி ஒரு புரட்சிகரமான சிந்தனை இளைஞர்களிடம் ஏற்பட்டுவிடக் கூடாது என்ற வகையில் பிரிட்டிஷார் அடக்குமுறையை கையாண்டார்கள். அதன் பிறகு திருநெல்வேலி பகுதி மயான அமைதி கொண்டது. அடுத்த சில ஆண்டுகளில் முதல் உலகப் போர் மூண்டது. உலக அளவில் காட்சிகள் மாறின. அது பிரிட்டிஷ் இந்தியாவிலும் எதிரொலித்தது. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். போரிலே இறங்கிவிட்டால் இன்னல் சூழும் தெரியும். பெற்ற தாய் பசித்திருப்பாள், பிள்ளைக்கு அது புரியும். அன்னையர்க்கு அன்னையார பாரதியின் துயர் துடைக்க அன்னை தானை அழித்துக் கொண்டோர் எத்தனையோ எத்தனை. சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது, சும்மாவா வந்தது.